الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத்தின் நட்சத்திரங்களை பிறப்பிக்கின்றேன். கணித்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம் எங்களுக்கு ஞாபகம் வாரது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை. ஒரு பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று வாழ்ந்து காட்டிட்டு போன ஒரு நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட குழந்தை பாக்கியம் பிற்பட்ட காலத்தில் உருவானது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக், அவங்களோட வாழ்க்கையும் பார்க்கலும், இன்றைக்கு எங்களோட பெற்றோருடைய வாழ்க்கையும் பார்க்கலும். கணிதக்குரிய சகோதரர்களே, குழந்தை இருக்கிறது, இது ஒரு புறம் பாக்கியம், இன்னொரு புறம் பாரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தெடுத்த அந்த புள்ள இஸ்மாயில் அவங்களோட எப்படி வாழ்க்கையை நடத்தினாங்க, எப்படி கொண்டு போனாங்க. வேறான சகோதரர்களே, இன்றைக்கு எங்களோட பெற்றோருடைய நிலைமையை பார்த்தா சிலர்கள் தந்த புள்ளைய சீராக சிறப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல பெற்றோர்களை பார்த்தா அவங்களுடைய பொதுபோக்கால அவங்க அந்த புள்ளையை எப்படி எடுக்கணும் என்ற அந்த துறை இல்லாம இன்னைக்கு புள்ளைகள் எங்களோட தீனோட்டு வெளியேற்கிறான். கணிதக்குரிய சகோதரர்களே, பாரம், அடுத்தது பாக்கியம், இன்னொன்று அமானியம். இன்னைக்கு புள்ளைகள் நிறைய பேர் வழித்தவறி இருக்கிறான். வழித்தவறி போறதுக்குரிய காரணியில முதலாவது காரணி பெற்றோரே. மார்க்கம் சொல்லுது, பெண்ணை பார்த்து சொல்லுது, உலகத்துல உங்களுக்கு தங்கம் வெள்ளி முத்துகளை பார்க்க சிறந்தது உலகத்துல கிடைக்கிற சிறந்த ஒரு பெண்மணி, தீனுள்ள மனைவி. இங்க தீனுள்ள கணவர் ரெண்டு பேரும் சேரும் போது அவங்கள்ட்ட உருவாகிற புள்ள தீனோட தானிக்கு. இப்ராஹிம் அந்த உருவாகிறது பாத்தீங்களா, இஸ்மாயில், சாரா, ஹாஜரா, இவங்களோட புள்ளகளை பார்ப்போம். இஸ்மாயில், இஸ்ஹாக், தீன் சேரும் போது புள்ள தீனோட வளரு. உம்மா வாப்பட்ட தீன் எப்ப குறையுதோ, எப்ப இல்லாம இருக்கிறோ, புள்ளட வாழ்க்கையும் மோசமாகிட்டா போகும். இன்னைக்கு பல பெற்றோருடைய நிகழ்ச்சி என்ன தெரியுமா? நான் ஓதல்ல, ஏத புள்ளைய ஆபிசாக்கினா போதும், ஏத புள்ளைய மோனையாக்கினா போதும், ஏத ஜனாசாம தொழிற்பாத்தானே. ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. இன்னைக்கு நாங்க எல்லாரும் பார்க்கிறோம், நிழல் நேர ஈக்கணும்டா குச்சி நேர ஈக்கணும். இன்னைக்கு குச்சி வளைஞ்சிக்குது, நிழல் நேரம் வராது. நிழல் தான் புள்ளகள். பெற்றோர் பார்க்கிற நிழல் சரியா வரணும். ஆனா நாங்க இங்க எங்களோட சைடு ஓட்டை அடிக்குது. பிரிண்டருக்கு போயிட்டு கொப்பி பண்ணுங்க கொடுத்தா ஒரிஜினல் கொஞ்சம் ஏற்றத்தாழ் இருக்குது, ஒழுங்கு கிளியர் இல்ல, வார கொப்பி பண்ற எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. இன்னும் பாருங்க, ஒரிஜினல் எடுத்து பார்த்தா அங்க வீக், உமா வாப்பா வீக் ஆயிட்டா புள்ள வீக் ஆகும். சொல்லுது, ஒரு நல்ல பூமி, அந்த பூமியில மழை பொழிஞ்சு அந்த மண்ணெல்லாம் சீராக இருந்தால் வித்த போட்டீங்கன்னா மரம் சரியாக வரும். அந்த மரத்துல கனி வரும், பிரயோஜனமாக இருக்கும். இந்த இதை எடுக்கிறாங்க. இன்றைக்கு பெற்றோர் தந்த பிள்ளையோட எப்படி இருக்கணும்? பெற்றோர் அந்த பூமியாக ஒப்பிடப்பட்டிருக்குது. அந்த பூமியில புகழ
மார்க்கம், மலத்துளி அந்த பெற்றோர் இருக்கக்கூடிய மார்க்கம், இது எல்லாம் இருந்துச்சீங்களா வித்த போட்டீங்க முளைக்கிற புள்ள பலமாக ஊருக்கே நாட்டுக்கே. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் வாக்கை எடுத்து பாருங்க. ஒரு மனிதர் உலகத்துக்கு பிரயோசனம் எத்தனை லைப்ரரி இருக்குது, எல்லாத்திலையும் சஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி என்ற ஒரு பெயர் இருக்குது. எத்தனை மதரசாக்கள் படிச்சு கொடுக்குறாங்க அந்த இமாம் புகாரி அவங்க எழுதின கிதாபு. இப்படியான ஒரு புள்ளை உருவாக்குவோம். இதைத்தான் மார்க்கம் சொல்லுது. உம்மா வாப்பா தீனோடு இருந்தா உள்ளத சற்றும் சரியாக போகும். உம்மா வாப்பா மோசமா உள்ளத சற்று மோசமாகிட்டு போகும். இதுல கவனம் செலுத்துவோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது தான் உள்ள வீக்காய்க்கு ஒன்றும் செய்யல, நான் விட்டுட்டேன், கூப்பிட்டு அட்வைஸ் வந்து பண்ணுங்களே. புள்ள வீக்காகிறது, புள்ள மோசமாகிறது காரணம் இரண்டாவது எங்களோட அமல்ல குறைபாடு. சொல்லுங்க, ஓதல் திக்ர் துஆல அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய கனெக்ஷன் எப்ப தூரமாகி போகுதோ அப்ப அதுல முசீபத்தை நீங்க புள்ளாண்ட சைத்தின்னு பாப்பீங்க. அதனால உங்களோட கனெக்ஷனை கூட்டும் அல்லாஹ்வோட. யாக்கூப் நபி சூரத்து யூசுப் எடுத்து பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சவங்க மற்ற புள்ளகள். இது வாப்பக்கு தெரியும், ஏண்ட புள்ளகள் கொஞ்சம் மோசமாயிக்கிறேன். யூசுப் நபின்னு சொன்னாங்க, நான வாப்ப நீ கண்ட இந்த கனவை சொல்லிடவானம் வாப்ப சொன்ன மகன்கள். ஏன் மற்ற மகன்மார் சூழ்ச்சி செய்வாங்கன்னு தெரியும், மற்ற மகன்மார் இதுல மோசமா இருக்கிறது தெரியும். ஆனா யாக்கூப் நபி கடைசி வர உடல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 40 வருஷம் இருந்துச்சு. புள்ளகளுக்காக துஆ செஞ்சாங்க, விக்ர கூட்டினாங்க, இஸ்திக்பார கூட்டினாங்க. அதே புள்ளகள் எப்ப யூசுப் நபிக்கு மோசம் செஞ்சாங்களோ அதே புள்ளகள் யூசுப் நபிய காதலியில போயிட்டு மன்னிப்பு பேசாங்க. இது யாரால? அங்க திக்ர் துஆ அல்லாஹ்வோட இந்த கனெக்ஷன் கூடிச்சு வாப்பது. இதே மாதிரி உம்மா வாப்பா அல்லாஹ்வோட கனெக்ஷனை கூட்டுது, புள்ளகளை அல்லாஹ் சீராக்கிடுவான். இது இரண்டாவது. மூணாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்க எங்களோட சம்பாத்தியம் எப்ப அதுல ஹராம் கலக்குதோ அப்ப அதுல ரிசல்ட் பார்ப்பீங்க புள்ளகள் சைடால். புள்ளகள் மோசமாய் நீங்க கொடுக்கறது ஹராம் உழைச்சிட்டு வாரீங்க, வட்டியோடு பொய் பேசி வியாபாரம் பண்ணி எடுத்துட்டு வாரீங்க, மோசமான சம்பாத்தியம் உங்களை புள்ளகளை பாதிச்சிரு, புள்ளகள் உங்களை பாதிச்சிரு. கணேசுக்குரிய சகோதரர்களே, அபூ துஜானா ரலியல்லாஹு என்ற சஹாபி, இந்த சம்பவத்தை எல்லாரும் ஞாபகம் வைக்கும். ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகையோட வீட்டுக்கு ஓடுவாங்க, உடனே வீட்டுக்கு போயிட்டு கொண்டிருப்பாங்க, தொழுகையோட போயிட்டுவாங்க. நபி அவங்க பாக்குறாங்க, இந்த அபூ துஜானா நிக்கிறார் இல்ல போறார். உஹது களத்துல அந்த உஹது யுத்தத்துல முக்கியமாக தந்த வீரத்தை காட்டின ஒரு சஹாபி அபூ துஜானா. இந்த சஹாபி ஓட்டாரு. ஒரு நாள் நபி அவங்க முடிச்சாங்க, அபூ துஜானா எங்க போறீங்க? அலைஹிஸ்ஸலாத்து இந்த அல்லாஹ் ஆஜா. பாருங்க, மற்ற சஹாபாக்கள் திக்ர் துஆல இருக்கிறாங்க சுபஹுக்கு பின்னாலே, நீங்க எங்க ஓடுறீங்க? உங்களுக்கு அல்லாஹ்ட்ட கேட்க ஒன்றும் இல்லையா? சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீ சபப், எனக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் நான் வீட்டுக்கு போறேன். கேட்டாங்க, என்ன? அந்த யஹூதியும் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யஹூதி இருக்கிறான், அவன் வீட்டுல ஈச்சப்பழ மரம் இருக்குது. அந்த ஈச்சப்பழ மரத்துல ஒரு கிலோ எங்களை வீட்டு முத்தத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்குது. அந்த ஈச்சப்பழம் எல்லாம் பழுத்து இருக்குது. இரவு நேரத்தில் காற்று வீசும் போது அந்த ஈச்சப்பழம் இரவுல எங்களை வீட்டு முத்தத்தில முழுகுது. நான் இப்ப தொழுவிட்டு ஓடி போறேன், அதை எல்லாம் புறக்கி அந்த யஹூதிட்ட கொடுக்க நான் போகாட்டி என்ற புள்ள எழுப்பி ஆராட்டு திட்டுவாங்க. யா ரசூலல்லாஹ், வேற சகோதரிகள், ஒரு பெற்றோருடைய அந்த யோசனையை பாருங்க. எந்த புள்ளைக்கு ஒரு ஆராட்ட கூடாது, வயசுல கலகக்கூடாது. அபூ துஜானாவுடைய சம்பவம் உடனே அபூபக்கர் அலிக்கு கேள்விப்படுகிறது. அந்த மரத்தை வாங்கினாங்க, அந்த யஹூதிட்ட வாங்கி கொடுத்தாங்க. இந்தாங்கோ உங்களோட புள்ளைகள் இதை விரும்பி சாப்பிடு, சதக்காவா கொடுத்துட்டாங்க.
கணேசபுரிய சகோதரர்களே, மூணாவது புள்ளைகள் வடித்தவர காரணி எங்களை ஹலாலாக்குவோம். புள்ளகள வைத்து சாப்பாடையா குடிப்பையா உடுப்பையா எல்லாத்தையும் ஹலாலாக்குவோம். மூணாவது காரணி. நாலாவது கணேசபுரியவர்களே, புள்ளகள் வடித்தவரக்கூடிய நாலாவது காரணி பேரண்ட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரிய கேப், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பெரிய கேப். இதனால பிள்ளைகள் வடித்தவர்களே புள்ளகளோட பேச டைம் கொடுங்க, புள்ளகளோட விளையாட டைம் கொடுங்க, மனைவியோட பேச டைம் கொடுங்க. புள்ளகளோட இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. நாங்க எங்களோட வேலையை முடிச்சாச்சு போறோம் வீட்டுக்கு, மாலையாகுது இரவாகுது, கொண்டை விசாரிக்கிறல்ல, ஒரு ரூமுக்கு போயிட்டாச்சு ஒத்தெடுப்போம், வந்து சாப்பிடுவோம், நாங்க தனி ரூமுக்கு போயிட்டுவோம். புள்ள படிச்சது ஓடினது, புள்ளகளோட கொஞ்சம் பேசுவோம், என்ன நடந்துச்சு ஒன்றுமில்லை. இது ஒவ்வொரு நாளும் இது நடக்க நடக்க புள்ளைகளோட வாப்பாக்கு உமாக்கு இருக்கக்கூடிய அன்பு புள்ளைய விட்டு அங்க கட்டாகுது. அந்த கட்டாகிற அன்பு அந்த புள்ள நேரத்தை எதிர்பார்க்குது. அதுல உருவாகிறவன் தான் கெட்ட நண்பர்கள். அந்த நண்பர்களோட செய்யற எல்லா மோசமான பாவத்தையும் உமா வாப்பாட்ட சொல்ல மாட்டான். ஏன்? உங்களுக்கு இருக்க வேண்டிய அன்பு அவன் அங்க பார்த்துட்டான். நீங்க நல்லதான் காட்டி கொடுப்பீங்க. அந்த அன்பு நல்ல அன்பு அங்க அந்த அன்பு சரியாக பரிமாறப்படல. கெட்ட நண்பர்களோட அந்த அன்பு பாவத்துக்கு பாதிக்கப்படுகிறது. எங்க போறான், எங்க வாரான், எங்க செய்யறான். கணேசபுரிய சகோதரர்களே, இந்த கெட்ட வெட்கமானம் புள்ளகள் மோசமாக புள்ளகளோட அன்பாக பழகுங்க. புள்ளகளோட கையை வச்சுக்கோங்க, அவங்களோட கிணத்துல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாலு புள்ளகளோட இருக்கும், ஒவ்வொரு அன்பு புள்ளகளோட இருக்கும். நீங்க சொல்றத புள்ள கேட்பான். அல்லாஹ்வின் இப்படி இந்த கப்டாகினா பெரிய கெப்பந்தா இன்னொரு நண்பன் உருவாகிறான். நான் வீட்டை விட்டு உள்ளே வழி அனுப்புறேன்ல, ஏன் நண்பர்களோடு சேர்ந்துருவான். ஆனா வீட்டுக்குள்ளால் இன்னொரு நண்பன் உருவாகிடுவான். அவன் தான் ரோபோ நண்பட்டுவோம். ரோபோ நண்பன் சொல்றத இன்றைக்கு உருவாகி இருக்கிறது மீடியா. இது நண்பன் வெளியெல்லாம் போதேவல்ல, வீட்டுக்குள்ளால செட் பண்ணி வச்சிருக்க வீட்டுக்குள்ளாலே நண்பன் மீடியா. இதுல ரெண்டா பிரிப்பாங்க. இன்ஸ் மீடியா நான் கொட்டுமா சுருக்குறேன். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸாம் இருப்பதால நிறைய தகவல். இது முக்கியமான பகுதி. பேரன் கவனிக்க வேண்டியது, புள்ளகள் கவனிக்க வேண்டியது. பிரபோ நண்பன் இன்ஸ் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, அச்சு ஊடகம், எலக்ட்ரானியல் ஊடகத்தை பிரிப்பாங்க. இந்த எலக்ட்ரானியல் ஊடகத்துல வரக்கூடிய ஒன்றுதான் இன்றைக்கு நாங்க எடுத்துக்க கொண்டிருக்கக்கூடிய போன். இது ரொம்ப நண்பன். நல்ல நண்பன் உங்களை சுவர்க்கத்தில் பணம் வைத்து சேர்ப்பான். கெட்ட நண்பன் நரகத்தில் பணம் வைத்து போட்டுவான். பாம்பு பத்தினா விஷத்தை கஷ்டம் அந்த டைம்ல தான் வைத்தியம் பண்ணிவிட்டா வைத்து. கெட்ட நண்பன் இவன் பாம்பை விட வசம். ஒரு நாள் கொத்த மாட்டான். கொத்தி 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 மௌத்தாகினாலும் கொத்திடுவான். அதுக்கு பின்னால வாழ்க்கையில கொத்த வருவான். சகோதரர்களே, இந்த ரொபோ நண்பன் முன் ஆரம்பத்துல போன பாவிச்சதற்கு தேவைக்கு பாவிச்சு, இப்ப இன்றைக்கு எதற்கு ஆகிருக்கு போன் ஹோபி ஆகிருக்கு. ஹோபி கிளாஸ் எடுக்கிற ஒரு அவர் பாடம் தான் 3 அவர் கையில போன். அது இல்லாம பிள்ளைகளுக்கு போன் கிஃப்டாக கொடுக்கிற பெற்றோர் இருக்குது. தவறல்ல, ஆனா பாவத்துக்கு போறாங்க கூடுதலாக. இந்த இதுல உருவாகிற ஒன்றுதான் போனுக்குள்ளால பேச வேண்டாம், இன்றைக்கு டெப்புக்குள்ளால பேச வேண்டாம். இன்றைக்கு பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்றுதான் இந்த கேம். கேம் விளையாடலாம். மார்க்கத்துல கேம் ஹலாலா ஹராம். முதலாவது பெற்றோர் அதை பார்த்துட்டு தான் பிள்ளைக்கு அதை பாவிக்க கொடுக்கும். மார்க்கம் சொல்லக்கூடிய அதுக்குரிய ஒரு கண்டிஷன் போட்டிக்கிறேன், ரூல்ஸ்ல போட்டிக்கிறேன். உங்களோட மார்க்கத்தை பாதுகாக்கிற கேமா விளையாடலாம். உங்களோட புத்திய பாதுகாக்கிற கேமா விளையாடலாம். உங்களோட நேரத்தை பாதுகாக்கிற கேமா விளையாடலாம். உங்களோட அல்லாத சிந்தனையை விட்டு உங்களை நீக்காம கேம் தான் விளையாடலாம். உயிருக்கு ஆபத்து இல்லையா விளையாடலாம். இந்த ஒரு கேட்டகரியில போட்டிக்கிற மார்க்கம். இதுக்கு அப்பாற்பட்ட விளையாட்டுகள் அதுல அவ்வளவாக்கள் இந்த
இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற இன்றைக்கு பப்ளிஷ் பண்ணிருக்கக்கூடிய மேற்கத்தியவர்கள் யகூதிகள் இவர்கள் பரப்பியிருக்கக்கூடிய எல்லா தேவையும் ஹராம் தான் சொல்றாங்க. இன்றைக்கு உள்ளவர்களால் இது சர்வசாதாரணம். மேலான சகோதரர்களே, இந்த இதுக்குள்ளால் இருந்த ஹலால் சொல்லப்படுகிறது. இது நல்ல விளையாட்டுகள் ஹராம் சொல்லப்படுகிறது. உள்ள விளையாட்டு ப்ளூ வெல் கேம் ஒன்று வந்துச்சு தெரியும். கல்ஃப் கண்ட்ரியில பேன் பண்ணப்பட்டு ஏன்னு கேட்டா அது கடைசிக்கு விளையாடி 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 அந்த உச்சனை கொடுத்து கொடுத்து அவனுக்கு போலீஸ் கிடைக்க கிடைக்க கடைசி எல்லாம் வர போவான். போனதோட தற்கொலை தற்கொலை இஸ்லாத்துல ஹராம். அப்படியான கேம் ஹராம். அப்துல் இல்ல புத்திய பாதுகாக்கிறது இல்ல. நேரத்தை பாதுகாக்கிறது நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது. பொடிக்கு ஆபத்தை ஏற்படுத்துது. இதுல மேலானவர்களே நிறைய கேம் செய்ய எல்லாத்தையும் விட்டேன். ஒன்றை சொல்றேன், பப்ஜி. அரபுல பப்ஜி பப்ஜி பிளேயர்ஸ் அன்னவுன் பெற்றிருக்கிறோம். பல விளையாட்டு வீரர்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றை இடத்துல சூட் பண்றது, மார்க்கத்தில் சூட் பண்றது என்னது? ஒருத்தரை கத்திய கட்டவான்னு சொல்லி காட்டவான் காட்டேன கத்திய இஸ்லாமிய யுத்தங்களை வாழ்வோம். முஸ்லீம்கள் அடிச்சு முடிச்சு கொண்டு இஸ்லாமிய யுத்தமே தற்பாதுகாப்பு யுத்தம். நபிக்கு கட்டளை யாரோ சூழல்லாம் ரெடி ஆகிக்கிறாங்க. உங்களை தாக்க நீங்க உங்களை பாதுகாக்க ரெடி ஆகும்போ நபி எதிர்த்தாங்க அந்த யுத்தம். நபிய காலத்துல நடந்த யுத்தம் எல்லாம் தற்பாதுகாப்பு யுத்தம். பெருமனை போயிட்டு சொல்றதல்ல, அவங்களை அடிச்சு ஒடுக்கிறதல்ல, ஊரை வச்சு வீசுறதல்ல. இது மார்க்கம். அந்த யுத்தத்துக்கு ஒரு வழியை வச்சுக்கிறேன். ஆனா இதெல்லாம் வைலன். ஒரு மனிதன் இவங்களை கொள்ளும்படி ஏவுற கேம் தான் இதை விளையாடுறாங்க. பிள்ளைகள் ரூமுக்குள்ளால கத்தி கத்தி விளையாடுறாங்க. மென்டல் பைத்தியமாகிறான் பிள்ளைகள். வேற சகோதரர்களே, புள்ளக்கு அகமது பெயர், நபீல பெயர், முகமது பெயர். ஆம்பளை பிள்ளைகளை மட்டும் சொல்றேன்னா பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறான். விளையாட்டு இருக்கிறேன். வேற சகோதரர்களே, பேரை வச்ச வாசிவான் இங்க செய்து வச்ச சகாபாக்கள் பெயரு இந்த கேமுக்குள்ளால என்டர் ஆகிற டைமே அதுக்குரிய கண்டிஷன் போடப்பட்டீங்க. எங்களுக்கு தெரியும் முஸ்லிம் தான் யாருன்னா நான் உனக்கு மட்டும்தான் சரணடைவேன். இந்த வஞ்சத்தை எடுத்து பாருங்க, சொல்லுவேன் ஓதுறீங்களே உனக்கு மட்டும்தான் உன்னைய மட்டும்தான் முன்வைக்கிறேன், நான் உனக்கு சரணடம் செய்கிறேன். இந்த அணி தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் சொல்றோம். ஆனா அதுக்குள்ளால என்டர் ஆகிற டைமே அவனுக்கு ஆயுதம் கிடைக்கணுமா, போலீஸ் கிடைக்கணுமா, அந்த பமாத்தி அரபுல சொல்லுவாங்க அந்த சிலை எல்லாம் இவன் வழங்கணும். புள்ளக்கு அகமது பெயர் சிலையை வழங்க வச்சிருக்க. இந்த கேம உருவாக்கினவங்க யகூதிகள் அல்லாத சிந்தனை விட்டு கலச்சாங்க. புள்ளட கண் ஆபத்தாகுது. சிங்கப்பூர்ல கடைசி எடுத்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. கூடுதலான புள்ளகள் விளையாடி 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 கண் அல்லா தந்த நேரம் இதை இயக்க வைக்கிறோம். நாங்க செய்த பாவத்தாலே ஆளாத்த பார்க்கிறான், ஆளாத்த விளையாட்டான் அல்லா பார்வை எடுத்துருவான். புள்ளகளை பாதுகாத்துக்குவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை கைத வேட்பந்தமான புள்ளகள் இன்னொரு பகுதிக்கு இந்த புள்ளகள் அது நான் புள்ளகளுக்கு படம் போட்டுறல. ஆனா ஒன்று அதுனா மட்டும் கொஞ்சம் கார்ட்டூனை போட்டு கொடுத்துருவேன். கார்ட்டூன் ஆயிரக்கணக்கான புள்ளகளுக்கு என்ற ஒரு தலைப்புல யூகேல ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணப்பட்டு அந்த டெக்னாலஜி அவர் யாருன்னு ஒரு பெரிய லோயர். அவனோட பெருமை எல்லாம் படிச்சு டாக்டர்ஸ் மாதிரி இவன் 100 கொலையை சென்று அமெரிக்கால இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாலே இதை குறிச்சு சொல்லிட்டு போறேன். இவன் விசாரிச்சாங்க, ஏன்டா நீ 100 கொலையை செஞ்சாய், உனக்கு சைக்கோவா? இவன் சொன்னார், எனக்கு ஒரு சைக்கோவும் இல்லை, நான் எல்லாம் எல்லாத்தையும் சரியத்தான் செஞ்சிருக்கிறேன். இவனை விசாரிச்ச மட்டும்தான் அந்த பதில் கிடைக்கும். பிறகு வீட்டுக்கு போயிட்டு மனைவியை விசாரிச்சா. மனைவி சொல்றா, இவன் ஒரு வீட்டுல இவன் பேசுறதெல்லாம் எனக்கு இந்த ராணுவத்தினர்கள் போஸ்ட் பண்றாங்க எல்லாரும் கொள்ளும்படி என்ற இது ஒரே உச்சரித்து கொண்டே இப்ப இந்த புள்ளகள் இன்றைக்கு கேம் விளையாடுறதை கத்துரு சூப்பர்களை கத்துவாங்க. சூட் பண்ணி வேற சகோதரிகளை பைத்திய மென்டல் வந்து அதனால இதை விசாரிச்சதோட இப்ப இவங்க பார்த்தாங்க அந்த போஸ்ட் யாரு தேடி பார்த்தா கடைசிக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்டார் ஓ என்று வரக்கூடிய காட்டு இதுல வரக்கூடிய அந்த கல்லை
அவன் திட்டமே எல்லாரையும் கொள்றது. இவன் ஆரம்பத்திலிருந்து சின்ன வயசுலிருந்து அதை பார்த்து 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 அதுல எடிட் ஆகி 100 கொலையை செஞ்சிட்டான். இதனால இவன் ஒரு நோயர், சட்டம் சொல்றவன் இவன். ஆனா இவனே 100 கொலையை செஞ்சால் எதனால? இவன் அதை பார்க்க பார்க்க மென்டல் எல்லாம் மாறி சைக்கோவாதி. மேலான சகோதரர்களே, ஏதோ புள்ள நல்ல இருக்குது, ஏதிலே அடினாலும் நல்ல இருக்கிறான், நல்ல இல்ல புள்ள சொல்லவாரான் இல்ல, ஓதல் இல்ல, இதெல்லாம் இல்ல. ஏன்? நீங்க கொடுத்த கேம், நீங்க பார்க்க கொடுத்த கார்ட்டூன். உஸ்மானி ஆட்சியில சொல்லி முடிக்கிறேன். உஸ்மானி ஆட்சியில பிரிட்டிஷ்காரர்கள் போட்ட ஒரு திட்டம், 12 மிஷனரி போட்டாங்க. அதுல ஒன்று இஸ்லாத்த வாலிபர்களை இஸ்லாத்துக்கு கலட்டும். அதுக்கு மிஸ்டர் அல்பஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு மிஷனரியை கொடுத்தாங்க. அதுல அவர் எடுத்துட்டு போன மிஷனரியில தான் விகாரமான தோற்றம் என்ற ஒரு தலைப்பு. அதுல உருவாகி வந்தது பாருங்க. இன்றைக்கு வரக்கூடிய கார்ட்டூன் எல்லாம் விகாரமான தோற்றம், சைத்தானியத்தான தோற்றம், பொய் முகம் போட்டுக்கொண்டு அதுல வந்து அவன் பப்ளிஷ் பண்ணின நிறைய கார்ட்டூன்கள் வந்து மேன் சூப்பர்மேன், ஹிட்மேன், ஸ்பைடர்மேன், இதெல்லாம் பார்த்தா அந்த இமேஜ சுட்டி காட்டுது சைத்தானியம். அவதான் இப்படி வந்து கார்ட்டூன் வரலாறு எடுத்து பாருங்க. இது எல்லாமே இவர்கள் போட்ட திட்டம். புள்ளகளை சின்னத்திலே இஸ்லாமுக்கு காட்டுவோம் போட்டு கொடுத்த இந்த திட்டம் இன்னைக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். பாப்பா புள்ள அருகில் தூக்கி கொடுக்கிற காட்டுல பாருங்கப்பா. அதுல நடக்கிறது கல்லன் உருவாகி இருக்கிறார், நிறுவனமான தோற்றங்கள், கொலைகள், மற்றவண்ட சொத்து அபகரிக்கிறது. இது எல்லாம் அதுக்குள்ளாக இதெல்லாம் இஸ்லாம் தடை செஞ்சது. புள்ள பார்க்கிறான், அவனுக்கு அது மனித பதிவாகுது. பதிவாக புள்ள தீனுக்கு கலந்து போறான். புள்ளகளை பாதுகாத்துக்கோ, எங்கோ இருக்க வேண்டிய டோல் இன்னைக்கு வீட்டுக்குள்ளாலே கரடி தோட்டத்திலே, விகாரமான தோட்டத்தில் எத்தனையோ பொம்மை வீட்டுக்குள்ளாலே எவ்வளோ செஞ்சது நாங்க பாவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வரலாறு பேச டைம் போறாது. அதனால மேலானவர்களே, புள்ளகள் வழி தவறாங்க, சீராக்குவோம், நாங்களும் சீராக்குவோம். வீட்டுல ஒரு வசனத்தை ஒட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் போதுவோம். கொண்டவங்களே, உங்களையும் உங்களோட பிள்ளைகளையும் நரகத்தை விட்டு நீங்க பாதுகாத்துக்குவோம். இது மார்க்கங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு மெசேஜ். இதை ஒட்டி ஒவ்வொரு நாளும் போதுவோம், சீராக்குவோம். வீட்டு நாங்க சீராகுவோம். எல்லாம் வல்ல மனைவரும் புரிந்து கொள்வாராக. யாரும் செஞ்ச தப்புத்தவர்களை மனுஷரியாங்களா, பெற்றோருடைய பாவங்களை மனுஷரியாங்களா, எங்களை சிறார்களை சீராக்கிறியாங்களா, ஒவ்வொரு வீட்டையும் ஆளுங்களை உருவாக்கிறியாங்களா, எங்கள் அனைவரும் தீனோட வாழ